ரீசெண்டா சூர்யா சார் படம் ஒன்று டிவியில் பார்த்தேன். அப்போதான் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. நம்ம எந்த சூர்யா படம் போய் நம்ம தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணி பார்த்தோன்னு நானும் பயங்கரமா யோசிச்சு பார்த்தேன். எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரல. என்னடா அது எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவும் நல்லா யோசிச்சேன். அப்போதான் நான் சிங்கம் 2 கடைசியா செலிப்ரேட் பண்ணேன். சிங்கம் 2 2013 ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் சூர்யா சாருக்கு ப்ராப்பரான ஒரு படமே அமையல. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்பவுமே மன வருத்தமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். சூர்யா சார் படங்கள்லயே எனக்கே கடைசியாக பிடிச்சது அந்த படம் ஒண்ணுதான். இந்த 10-11 வருஷம் கேப்ல ஸ்கூல் அண்ட் காலேஜ் பசங்க எல்லாம் சூர்யா சார் படத்தை என்ஜாய் பண்ணிருப்பாங்களான்னு கேட்டா கேள்விக்குறிதான். வெயிட் நான் சொல்றதெல்லாம் வச்சு நீங்க சூர்யா நல்ல நடிகர் கிடையாது, மொக்க கதைகளை கேட்டு நடிக்கிறான்னு நினைக்காதீங்க. ஒரு காலகட்டத்துல ரஜினி, அஜித், விஜயவே கலங்க விட்டவர் தான் இவரு. சோ நம்ம அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பின்னாடி போவோம். 2001 இருந்து 2010 வரைக்கும் சூர்யா சார் படம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஒன்னு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும், இல்லைன்னா ஹிட் ஆகும். இருந்தாலும் அந்த 10 வருஷம் ஃபுல்லாவே அவருக்கு எல்லா படமும் பிளாக் பஸ்டர் தான். சூர்யா கூட காம்படிட்டரா அஜித், விஜய் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு படம் சரியா போகலைன்னாலும் இந்த சைடு சூர்யாக்கு லைன் அப்ஸ் உண்மையாலுமே வேற லெவல் இருந்துச்சு. அவர் லைன் பை லைனா எல்லா படமும் சம்பவம் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாரு. 1997 நேருக்கு நேர்னு ஒரு படம் நடிக்கிறாரு. அது தளபதி கூட நடிக்கிறாரு. அந்த படம் நடிச்ச பிறகு சில விமர்சனங்கள் வருது, இவருக்கு நடிக்க தெரியல, டான்ஸ் ஆட தெரியலன்னெல்லாம். அதுக்கப்புறம் லைன் பை லைனா சூர்யா சார் ஆவரேஜான படத்தை கொடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட் இயர் சூர்யாவும் தளபதியும் சேர்ந்து மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படம் நடிக்கிறாங்க. அந்த படத்துல பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் செமையா பண்ணியிருப்பாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நந்தாங்கிற ஒரு படம் நடிக்கிறாரு. இந்த படம் சூர்யா கெரியர்ல ஒரு பெரிய வெற்றி படமா மாறும்னு யாருமே நினைக்கல. இந்த படம் தான் ஒரு கமர்ஷியல் ஹீரோவா சூர்யாவை முன்னெடுத்து வச்சதுன்னு சொல்லணும். நந்தா படத்துக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் இல்லாம எல்லா பக்கமும் சூர்யானா யாருங்கிற ஒரு பிராண்ட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் சூர்யா சாருக்கு ஒரு 3 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படங்கள்ல ஸ்ரீ படத்தை தவிர்த்து உன்னை நினைத்து மௌனம் பேசியது உண்மையாலுமே வேற லெவலா இருக்கும். சூர்யா சார் படங்கள்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் மௌனம் பேசியது. அந்த டைம்ல உன்னை நினைத்து படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் சைட்லயும் சரி, ஒன் சைடு லவர் சைட்லயும் சரி இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை தொடர்ந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மௌனம் பேசியதே படத்துல ஒரு பசங்களோட ஒரு ஃபேன் பேஸ சூர்யா கிரியேட் பண்ணிட்டாரு. இந்த படத்தோட வெற்றியெல்லாம் தொடர்ந்து அடுத்து ஸ்டைலிஷ் டைரக்டர் கௌதம் வாசுதேவன் மேனன், அதாவது ஜீவம் கூட ஒரு படம் பண்றாரு. அந்த படம் தான் காக்க. அதே போல இந்த படத்துல சூர்யா சார போலீஸ் கேரக்டரா பாப்போம்னு யாருமே நினைக்கல. மௌனம் பேசியதால எப்படி இவருக்கு ஒரு பாய்ஸ் கூட்டம் ஒன்று சேர்ந்துச்சோ அதே மாதிரி இந்த படத்துல ஒரு கேர்ள்ஸ் கூட்டம் சேர்ந்துச்சு. இந்த படம் உண்மையாலுமே ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சுன்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் இந்த படத்தோட கதைகள் வேற ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாம் ஜிவிஎம் சொல்லியிருக்காரு. விஜய், அஜித், விக்ரம் கிட்ட எல்லாம் அந்த கதையை கொண்டு போய் வச்சிருக்காரு. சில காரணங்களால அவங்களால அந்த படத்தை பண்ண முடியல. இருந்தாலும் என்ன கேட்டால் இந்த படம் சூர்யா சாருக்கான ஒரு படம் தான். அவர் பண்ணனாலதான் இந்த படம் வேற லெவலா வந்துச்சு. இந்த படங்களுக்கெல்லாம் அப்புறம் பாலா டைரக்ஷன்ல விக்ரம் அண்ட் சூர்யா சார் நடிச்ச படம் தாங்க பிதா மகன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த காக்க படத்துல ரொம்பவும் சீரியஸான கேரக்டரா நடிச்சிருப்பாரு. பட் நம்ம அப்படியே இந்த படத்தை கொண்டு வந்து வச்சேன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல சூர்யா சாரோட நடிப்பு ஒரு ஃபன் மேக்ஸா இருக்கும். அவரோட அந்த காமெடி டைமிங் உண்மையாலுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸா இருந்துச்சுன்னு சொல்லணும். இதுக்கப்புறம் திரும்பவும் டூயல் ஆக்டிங்ல ஒரு படம் கொடுத்தாரு. அந்த படம் தான் பேரழகன். நம்ம அந்த படத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த படத்துல ஒரு சீரியஸான கேரக்டர் ஒன்று இருக்கும், அதே மாதிரி காமெடியான கேரக்டர் ஒன்று இருக்கும். பட் சீரியஸான கேரக்டரை விட அந்த காமெடியான கேரக்டர் தான் எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். அடுத்த படமான மணிரத்னம் சார் கூட ஆயுத எழுத்துன்னு ஒரு படம் நடிக்கிறாரு. இப்போ வரைக்கும் மைக்கேல்னு யாரு கேட்டா அது சூர்யான்னு தான் சொல்லுவாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு பெரிய ஐகானிக் தான் சொல்லணும். 2002 இருந்து 2004 வரைக்கும் இந்த 3 வருஷத்துல இவர் 6 படங்கள் பிளாக் பஸ்டர் கொடுத்திருக்காரு. அதுல உன்னை நினைத்து, காக்க, பிதா மகன், ஆயுத எழுத்து, பேரழகன். இதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் படமா கஜினி வருது. இந்த படம் மூலியமா தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் ஃபேமஸ் ஆகிறாரு. எப்படி காக்க ஒரு செம ஹிட் ஆச்சோ அதே மாதிரி கஜினி படம் சூர்யா சார் கெரியர்லயே ஒரு கெரியர் பெஸ்ட் பிலிமா இருந்துச்சு. யாராவது நம்ம கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது நான் சஞ்சய்னு சொல்லும் போது சஞ்சய் ராமசாமியா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். இப்படி லைன் அப்ல சூர்யா சார் பயங்கர பிஸியா இருந்தாரு. அதே டைம்ல டைரக்டர் ஹரி அவர்களும் ஒரு நல்ல படங்களா கொடுத்து வந்துட்டு இருந்தாரு. அந்த லைன்ல சாமி, கோயில்னு நல்லா பிளாக் பஸ்டர் படமா கொடுத்துருக்கிற டைம்ல தான் சூர்யா சாரும் ஹரி சாரும் இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்றாங்க. அந்த படம் தான் 6. இந்த படம் எத்தனை டைம் டிவில பார்த்தாலும் சலிக்காத ஒரே படம். 6 படத்துல சூர்யா அவர்கள் கேங்ஸ்டரா ஒரு ராவா நடிச்சிருப்பாரு. அடுத்து அப்படியே கட் பண்ண ஒரு ரொமான்டிக் லவ் பாயா நடிச்சாரு. அந்த படம் தான் பல கல்லூரிகள் மாணவிகள் மாணவர்களோட மனசை கவர்ந்த ஜில்லுன்னு ஒரு காதல். இந்த படத்தோட ஒரு டைலாக் இல்லாம எந்த காலேஜ் பசங்க சீனியர் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டைலாக் தான் செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் என்கவுண்டர்ல மாறி. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரியபா ஏ ரஹ்மான் அவர்கள் தான். இந்த படம் வந்த டைம்ல நம்ம சிடிலையும் போன்லயும் தான் இந்த பாட்டுல நம்ம கேட்டுட்டு இருப்போம். அப்போ அந்த படத்தோட எனக்கு ஒரு ஃபேவரட்டான பாட்டுன்னா உன்பேவா என் அன்பேவா. அதுதான் அந்த டைம்ல அது ஒரு சரியான ஒரு வைபா இருந்துச்சு. அதே லைன்
லைனப்ல திரும்ப ஒரு படம் ஒரு டைரக்டர் கூட பண்றாரு. அந்த படம் தான் வாரணம் ஆயிரம். இந்த படங்கள் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ஸ்மோக்கே விடுறது எல்லாம் விட்டுட்டாங்க. சூர்யா சார் படங்கள்லயே இந்த படம் மாதிரி அவர் எந்த படமுமே நடிச்சிருக்க முடியாது. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல இந்த படத்துடைய பாடல்களும் சரி இந்த படமும் சரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கூடிச்சு. அது இல்லாம ஒரு பெரிய வெற்றி அடைந்துச்சு. லவ் ஃபெயிலியர் ஆன ஒரு பசங்களுக்கும் சரி, ஒன் சைடு லவர்ஸுக்கும் சரி, லவ்வே பண்ணாத பசங்களுக்கும் சரி, போதையில அடிமையான பசங்களுக்கும் சரி இந்த படம் ஒரு சரியான ஒரு லெசனை கொடுத்துச்சு தான் சொல்லணும். டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜிம்முக்கு போய் உடம்பை ஏத்துக்கலான்னு சொன்ன படம் இது. ஸ்மோக் பண்றவங்க எல்லாம் டே ஸ்மோக்கே பண்ணாதடா, இது பண்ண உனக்கு கேன்சர் வரும்டான்னு சொன்ன படம் இது. மனசு சரியில்லையா அப்ப இந்த படத்தை பாரு நீ ஊர் ஊரா சுத்துவன்னு சொன்ன படம் இது. ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கின படம் தான் இந்த வாரணம் ஆயிரம். அது மட்டும் இல்லாம படம் வந்துச்சு, ஹிட் ஆச்சு, பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னு லைன் அப்ல படம் வந்துட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு படம் வந்துச்சு பாருங்க. என் லைஃப்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவினா நான் அயன் படத்தை சொல்லுவேன். ஹாரிஸ் மாம்ஸோட மியூசிக் ஆகட்டும், கேவி ஆனந்த் சாரோட டைரக்ஷன் ஆகட்டும், சூர்யாவோட நடிப்பாகட்டும் இந்த படத்தை எங்கேயோ கூட்டிட்டு போய் வச்சுட்டு தான் சொல்லணும். அந்த வருஷத்துல இந்த படம் சூர்யா சாரோட நம்பர் 1 பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. திரும்ப ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா அவருக்கு ஆதவன் ஒரு படம் வந்துச்சு. அப்பெல்லாம் நாங்க சூர்யா படம் நினைச்சாலே எங்க வீட்டுல எல்லாமே கூட்டிட்டு போயிருவாங்க. சூர்யா படம் கண்டிப்பா போய் ஃபேமிலியோட பார்க்கலான்ட்டு கூட்டிட்டு போயிருவாங்க. ஆதவன் படம் ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. அதே மாதிரி திரும்ப சூர்யா அண்ட் ஹரி காம்போ மறுபடியும் வந்துச்சு. அந்த படம் தான் சிங்கம். இந்த படம் 25வது படம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தேன். இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு ரெஸ்பான்ஸ் உண்மையாலுமே சூர்யா சார் கெரியர்ல எந்த படத்துக்குமே கிடைச்சிருக்காது. இந்த படத்தோட பாட்டாகட்டும், இந்த படத்தோட பிஜிஎம் ஆகட்டும், இந்த படத்தோட வில்லன் பிரகாஷ் ராஜ் ஆகட்டும் எல்லாமே இந்த படத்துல பர்ஃபெக்டா இருக்கும். இந்த படம் பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆச்சு. இந்த படங்களுக்கு அப்புறம் திரும்ப 7ஆம் அறிவு நடிக்கிறாரு. 7ஆம் அறிவு வந்த புதுசுல அந்த படத்துக்கு பெருசா எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் சாரோட வேலாயுதம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த 2 படங்களும் ஒட்டுக்கா ரிலீஸ் ஆனதுனால வேலாயுதம் படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. 7ஆம் அறிவு சயின்ஸ் பிரகாரமா இந்த படம் ஒண்ணுமே புரியலங்கிறதுனால வேலாயுதம் படத்தை ஹிட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இந்த 2 செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது வேலாயுதம் ஓகேன்னு சொன்னாங்க, 7ஆம் அறிவு நல்லா இருக்குன்னாங்க. அதே டைம்ல 7ஆம் அறிவு கொஞ்சம் ஓரளவு ஹிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல திரும்பவும் மாற்றான்னு ஒரு படம் நடிக்கிறாரு. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ட்விட்டர்லாம் நான் அப்ப யூஸ் பண்ணவே கிடையாது. அந்த டைம்ல இந்த படம் எனக்கு நான் பார்க்கும்போது நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா எப்ப இந்த சோசியல் மீடியான்னு ஒன்று வந்துச்சோ இந்த படத்தை வந்து காலி பண்ணி விட்டாங்க. இந்த படம் செகண்ட் ஹாஃப் மேல யாருக்குமே கனெக்ட் ஆகாதனால இந்த படத்தையும் ஒரு ஃபெயிலியர் படம் ஆக்கிட்டாங்க. சயின்ஸ்லாம் வேணாம், நம்ம அப்படியே திரும்ப நம்ம ரூட்டுக்கே போலாம்னு சொல்லி திரும்ப ஹரிசார் கூட சிங்கம் 2 பண்ணாரு. சிங்கம் 1க்கு கிடைச்ச வரவேற்பு டபுள் மடங்கா இந்த படத்துக்கு கிடைச்சுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இப்ப வர தமிழ் படங்கள்ல செகண்ட் சீக்வல் படம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுறது இல்ல. பட் இருந்தாலும் அப்பவே இந்த படம் செகண்ட் சீக்வல்ல பட்டைய கிளப்பிச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு அப்புறம் தான் சூர்யா சாருக்கு ஒரு பெரிய சர்க்கிளே காத்து இருந்துச்சு. இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற எல்லா படமுமே சூர்யா சாருக்கு ஒரு பெரிய தோல்வியை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். 24 ஒரு ஆவரேஜ் மூவியா இருந்துச்சு. பட் இருந்தாலும் 24 எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச படம் தான். சரி ஓகே, புதுப்பேட்டை ஸ்டைல ஒரு படம் பண்ணலான்ட்டு திரும்ப என்ஜிகே பண்றாரு. அந்த படம் ஒரு பெரிய ஃபிளாப்பை கொடுக்குது. திரும்ப காப்பான்னு ஒரு படம் கொடுக்குறாரு. அந்த படமும் ஒரு ஆவரேஜ் படமா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சூரரை போட்டு வந்து ஓடிடியில் விடுறாங்க. அந்த படம் ஓடிடியில் ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த படத்துக்கு ஒரு நேஷனல் அவார்டும் கிடைச்சது. ஜெய் பீம் படம் பண்றாரு. அந்த படமும் ஓடிடியில் வராரு. அந்த படமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரோலெக்ஸ்னு ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு. அது இந்தியா முழுவதும் இல்லாம உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகுது. திரும்ப எதற்கும் துணிந்தவன் ஒரு படம் கொடுத்து ஒரு பெரிய ஃபிளாப் சர்க்கிளை உருவாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பெரிய எதிர்பார்ப்புல இந்த படம் தான் கங்குவா. இந்த படம் 3D எல்லாம் வரும்னு சொல்லி நம்மள ரொம்ப எதிர்பார்க்க வச்சுட்டாங்க. பட் ஆக்சுவலா இந்த படம் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் தான். இந்த படத்தை பார்க்க தெரியாத சில தற்கொலை ஃபேன்ஸ் இந்த படத்தை வந்து ரொம்பவுமே ஃபிளாப் பண்ணி சூர்யா சாருக்கு ஒரு பெரிய தோல்வி படமா அமைஞ்சதுதான் கங்குவா. இப்போ எல்லாரோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் ஆர்ஜே பாலாஜி இவங்களோட இந்த 2 படம் ப்ராப்பரா சூர்யா சாருக்கு கம்பேக் ஆயிடுச்சுன்னா திரும்ப சூர்யா சார் ஒரு லீடுக்கு வந்துருவாரு. நான் வந்து ஒரு தளபதி ஃபேன். இருந்தாலும் சூர்யா சாரோட நடிப்பு எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். எனக்கு ஒரு ஹோப் இருக்கு சூர்யா சார் திரும்ப கம்பேக் கொடுப்பாருன்னு. இனிமேதான் ஆரம்பிக்க போகுது.